பிக் பாஸ்க்கான இந்த வார வீக்கெண்ட் எபிசோடோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. முதற்கட்டமா விஜய் சேதுபதி அவர்கள் மைக் இஷ்யூவ பேசுவார்ன்னு நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா, அத அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்காரு. அந்த மைக் இஷ்யூ இல்லாமயே பாரு மற்றும் கமருதீன் இவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அத தான் ஃபர்ஸ்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியானத தொடர்ந்து ரசிகர்கள் குறும்படம் வருமா அப்படிங்கிற மாரியான விஷயங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த வாரம் முழுக்கவே பாருவும் கமருதீனும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாரு மற்றும் கம்ருதீன் இவங்க 2 பேரும் மைக் கழட்டி வச்சது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா உருவாகி இருந்தாலுமே, அதை தாண்டி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பாருவும் கம்ருதீனும் பிக் பாஸ மதிக்காம இருக்குது. அதாவது பிக் பாஸ் ஒரு வேலை சொன்னாரு அப்படின்னா, அதை உடனடியா செய்யாம இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை அசால்ட்டா பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னா, லிவிங் ஏரியாவுக்கு வர்றதுக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல வந்துட்டு தாமதமாக்குறாங்க. அது மட்டும் தாண்டி சமீபத்தில அந்த வழக்காடு மன்றம் இருக்கு இல்லையா? அதாவது அந்த கோர்ட்டு அதில டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் பிக் பாஸ் போக சொல்ட்டாங்க. ஆனா பார்வும், கமருதீனும் ரொம்ப லேட்டா தான் அந்த ரூம விட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாரம். அததான் விஜய் சேதுபதி அவர்கள் முதல்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு வீட்ல இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளின், டெக்கோரம் கண்டிப்பா வேணும். அது 2மே அவங்க கிட்ட கிடையாது. இந்த மாதிரியான விஷயத்த தான் விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பாருகிட்டயும், கமருதீன் கிட்டயும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பாரு மற்றும் கமருதீன் இவங்க பண்ண விஷயம் குறும்படமா வெளிய வருமா அப்படிங்கிறது தான். ஏன்னா 1 இல்ல, 2 இல்ல, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே குறும்படமா போட்டு விஜே பாருக்கும், கமருதீனுக்கும் முகத்திரைய விஜய் சேதுபதி அவர்கள் கிழிப்பாரா? இதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றத அவங்க ப்ராப்பரா கேட்பாங்களா? அப்படிங்கிறது தான் இப்ப ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதலா மாறியிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் சரி, ரசிகர்களாகிய நமக்கும் சரி, இந்த சீசன் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு சீசனா தான் இருக்கு. ஏன்னா, இதற்கு முன்னாடி எந்த ஒரு சீசனாக இருந்தாலுமே, பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னா தட்டாம அத உடனே செஞ்சிருக்காங்க. ஒபே பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த ஒரு சீசன்ல மைக்கு போடுங்க அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்த பிக் பாஸ் அவர்கள் அத்தன முறை சொல்லியும், ஒரு மிகப்பெரிய வார்னிங் குடுத்தும், கமருதீனும் சரி, பாருவும் சரி, தொடர்ந்து மைக்க கழட்டி வச்சு பேசுறத ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்காங்க. அத மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாத்தி, அவங்க வீட்ல இருக்க அடிப்படைகள எடுத்ததுக்கு அப்புறமும் கூட, ஒரு சில இடங்கள்ல தொடர்ந்து அத அவங்க பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா விக்ரம் சொன்னாரு, "உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அக்கறையே இல்ல. ஒரு ஃபீலிங்கே இல்ல. இப்படி வீட்ல நடந்துருச்சே அப்படின்னு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அப்ப கூட அவங்க, "நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி தான் வந்தாங்களே தவிர, "ஆமா நம்மளால தான் அப்படி ஆகிருச்சு." அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் ஃபீல் பண்ணல. ஸோ இது தொடர்ந்து அவங்க வாடிக்கையாவே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் சிவியரா இதற்கான பனிஷ்மென்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நானும் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.